அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம், பார்த்துக்குங்க. நூறு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை நம்ம பச்சையாகவே பொடி பண்ணிக்கலாம், குறை குறைன்னு பொடி பண்ணிக்கணும். 100 கொச்சக்கடலை, 10 மிளகா, காஞ்சி மிளகா, இதையும் அதே மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, இதுவும் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். பூண்டு அதிலே போட்டு 2 சுத்து கருக்கருன்னு சுற்றிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிக்கலாம் பாரு, இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா கலக்கலாம் பாரு. அரிசி மாவு 1/2 கிலோ, உடச்சக்கடலை பொடி பண்ணி வச்சுக்கிறேன் 100 கிராம், 100 கிராம் வேர்க்கடலை பச்சையாகவே வறுக்கிறது இல்லை, பச்சையாகவே குறை குறைன்னு பண்ணிக்கிறோம். இந்த பொடி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகா 10 மிளகா எடுத்து வச்சுல, அது குறை குறைன்னு பண்ணி வச்சுருக்கோம் இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம எள்ளு, வெள்ளை எள்ளு போடுறோம். கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாம். நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் இதுக்கு. இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் குறை குறைன்னு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு. போட்டுட்டு தேவையான உப்பு, பெருங்காயம் போடுவோம். 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் பெருங்காயம் போடுறோம். போட்டுட்டு நம்ம தேவையான உப்பு போடுறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற உப்பு அது கரெக்டாக போயிடும், அதனால 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க போடும்போது. இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் பெருசு போட்டுக்கிறோம். இது சின்னதாக 2 போடுறேன். 2 ஸ்பூன் நெய் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் 1 பை 1 நல்லா கலக்கலாம். கையில் நல்லா நசுக்கி கலப்போம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு, சுற்றி பிசைஞ்சிட்டு மாவு எல்லாம் ஒரு சைடு இல்லாமல் எல்லா சைடும் கலக்கணும். நல்லா எப்படி கலக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி கலக்கலாம். இது நடுவில் ஒரு பூண்டு கொஞ்சம் இருந்துச்சு, அது பூண்டு நசுக்கி போடுறேன் உள்ள அதில், அவ்வளோதான். நான் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பூண்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்போ நம்ம கலந்துக்கிறோம் இதை. இப்போ நம்ம கலந்து உடனே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு, சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் கெட்டியாக டைட்டாக பேசணும். இப்போ பிசைஞ்சு நேக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு தான் பிசைக்கணும். நம்மளுக்கு டைட்டாக வரணும். ஒரேடியாக நம்ம ஊற்றிட்டோம்னா குழக்கான்னு ஆகிடும். அது வந்து தட்டுறதுக்கு வராது, குழகலான்னு போயிடும். இப்போ எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மெத்தேடு பண்ணுங்க. 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், 1.5 பாக்கெட்டு. எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம், சொல்கிறோம். இப்போ அந்த எண்ணெய் கவரே வந்து நம்ம வெட்டிக்கிறோம். வெட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், திட்டமாக அந்த பழகிக்கு திட்டமாகுது. இப்போ வந்து இந்த மாவு, இந்த பதத்துக்கான மாவு பாருங்கள், பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ புட்டு பார்த்தா இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எப்படி போடுறோம் பாருங்கள். புட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பதத்துக்கான மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். டைட்டானா கெட்டியாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ எங்கள் ஊரில் வந்து இது தட்டைன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் தட்டை சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் ஓட்டோடன்னு சொல்லுவாங்க. ஓட்டோடன்னா அது ஓடு மாதிரி இருக்கிறதுனால கெட்டியாக ஓட்டோட சொல்லுவாங்க. இப்போ பிறந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் நல்லா செய்யணும். மூலம் நல்லா செஞ்சு
டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இது சாப்பிட்டு எண்ணெய் வேர்க்கடலை போடுறோம், எல்லாம் பண்ணியிருக்கோமோ அது போட்டு சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டைட்டாக நல்லா இருக்கும் மாவு. தட்டும் போதே பாருங்கள், இவ்வளோ பார்க்கும்போதே மாவு சாப்பிட்ணும் போல தெரியுது. நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாம் ஒன்று ஒன்று பழகிட்டா நல்லா செய்யலாம். நான் உங்களுக்கு தட்டை வரலாம், எதனா கிண்ணம் ஏதாவது வச்சு நீங்கள் அழுத்திக்கலாம். நான் எப்பவுமே கையிலே தட்டி போடுவேன், எனக்கு கையில் தட்ட வரும். அதனால் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு நம்மளுக்கு கையில் தட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமாக தட்டி அழுத்தி போடலாம். பாருங்க, நான் தட்டுறது அப்படியே எடுக்கிறதுக்கே வரும் கையில். மாவு நம்ம அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிறோம் கரெக்டாக. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு உடையாது, செய்யாது, எதுவுமே ஆகாது. இப்போ எடுத்து வச்சுட்டுக்கிறோம், தட்டுறோம் பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ஒரு துளிண்டு போடுவோம். இப்போ அது மேலுக்கு வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, வந்துடுச்சு மேலுக்கு. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, சைடாக ஓரம் விட்டு உள்ளே இழுத்துரும். அதே எண்ணெய் ஓரம் வச்சு விட்டோம்னாவே அது இழுத்துரும். வெந்தது மேலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே போவோம். வேவது நம்ம போடுறது உள்ளே போவோம். ஒட்டிக்குன்றது பயம், ஆனால் ஒட்டாது. அப்படியே இருக்கும். கரெக்டாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ அது மேலுக்கு வந்துடும், நம்ம போகிறது அடியில் போயிடும். அது பிரச்சனையே இல்லை. அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சீர் வச்சு பொண்ணுக்கெல்லாம் சீர் வச்சு கொடுக்கணும்னா நல்லா இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து போனோம்னா அவங்கள நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு பேரும் புகையும் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வறுத்து கொடுக்கறதுக்கு ஒரு இதுக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் எல்லோரும் பாராட்டுவாங்க உங்களை. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. அவ்வளோ டேஸ்ட் இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று சொதப்பிட்டா நல்லா இருக்கலன்னு சொல்லக்கூடாது. நல்லா நான் எப்படி செஞ்சேன் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நாங்களும் இப்போ செஞ்சோம், சாப்பிட்டு பார்த்தோம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். மெதுவாக திருப்புங்க. எண்ணெய்லாம் மூஞ்சில் மேலெலாம் அடிச்சிக்காத, மெதுவாக திருப்பணும். புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த கமெண்ட் மட்டும் சொல்கிறது. புதுசாக செய்கிறவங்களுக்கு பொறுமையாக திருப்பி போடுங்க. பாருங்க எப்படி வெந்து வந்துடுச்சு. இந்த நுரெல்லாம் அடங்கணும். நுரெல்லாம் அடங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி அழுத்தி விட்டா வேவல்னா கூட கொஞ்சம் இருக்கிறது வெந்துடும். அதனால ஒரு அழுத்தணும். உள்ள எண்ணெயில், சுடான எண்ணெயில் அழுத்தினோம்னா கொஞ்சம் இது ஆகிடும். முறுமுறுன்னு வந்துடும். திருப்பி டக்குன்னு வெந்துடும். டக்குன்னு வேகும்போது நம்ம அந்த நுரெல்லாம் அடங்கிடும். இப்போ பாருங்க, அந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, போட்டதை அப்படியே எடுத்துடுறோம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த கலர் வரணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த மெத்தட் செஞ்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குதுன்ட்டு பாராட்டுவாங்க உங்களை. பாருங்க, இது சும்மா குட்டி வீடியோ குழந்தைங்களுக்காக போடுறோம். குழந்தைங்க சின்னதாக அப்படியே சாப்பிடும். அதனால் ஒன்று சின்னதாக செஞ்சு காட்டலான்னு செய்கிறோம். இப்படியும் செய்யலாம், குட்டி குட்டியாகவும் செய்யலாம். உங்களுக்கு டப்பாவுக்கு போடுறதுக்கு எப்படி வசதி அப்படி கூட செய்யலாம். சின்னதாக டப்பாவில் போட்டு குழந்தைங்களுக்கு 2 ஸ்நாக்ஸு ஸ்கூல் குத்தனுப்புறதுக்கு கூட செய்யலாம். குழந்தைங்க மத்தியான டைம் சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி திட்டமாக செய்யலாம். அதுக்காக செய்கிறேன். பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் இது. நம்ம பெருசாக போட்டு அனுப்ப முடியாது, குழந்தைங்க புட்டு சாப்பிடாதுன்னு சின்னதாக போட்டு ஸ்நாக்ஸ் டப்பாவுக்கு வைக்கலாம் செஞ்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் சீர்காய்ச்சல் செய்கிறவங்களாம் நல்லா கரெக்டாக அந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சு நல்லா கொடுங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் பேர் கிடைக்கும். நல்லா
எல்லாரும் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்க வளமுடன், சாப்பிட்டு பயனடைங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்களாயிட்டீங்க, அதனால எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க செஞ்சு. பாருங்க, புட்டு காட்டுறேன் எப்படி முளமுலான்னு சவுண்டு பாருங்க. நல்லா பேசும் நம்ம கூட. பாருங்க எவ்வளோ சவுண்டாகுது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.